காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். சொல்லுங்க தேவி மேடம். ராமண்ணா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இங்க பாருங்க, கரெக்டா பணம்லாம் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் வேலைய ஆரம்பிச்சிடணும். அதனால ஒண்ணு பண்ணுவோம், நாளைக்கே காஸ்டியூம்லாம் போய் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் எடுத்த போர்ஷன்ஸ்லாம் எடிட்டர் கிட்ட சொல்லி கட் பண்ணி வைக்க சொல்லுங்க. ஆமா, பார்த்தாதான் ஃபர்தரா என்ன பண்ணணுங்கிற பிளானிங் பண்ண முடியும். ஆமா, பணம் கைக்கு வந்த உடனே கம்ப்ளீட்டா எல்லா வேலையும் ஃபாஸ்டா பண்ணி முடிச்சிடணும். சிதம்பரம், இப்ப எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. லாயர் வந்துட்டு போனதுக்கு அப்புறமும் இப்படியே இருப்பாங்களா? ஏன் அப்படி கேட்குற? மற்றவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா தேவியை நினைச்சா தான் பயமா இருக்கு. அங்க பாரு, அந்த ஏற்பாடு இந்த ஏற்பாடுன்னு டெலிஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கா. சொத்து கதிர் பேர்ல தான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சா அப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாளோன்னு பயமா இருக்கு. என்னடா, நீ தானே லாயர்கிட்ட சொன்ன தேவி சொத்துக்காகலாம் ஆசைப்பட மாட்டான், மதன் தான் முக்கியம்னு. நீ எப்போ இப்படி பேசுற? அவ நேரில் இல்லாத போது அப்படி தோணிச்சு. ஆனா இப்ப என்னவோ வயத்தை கலக்குது. முருகப்பெருமானே, நீ தான் காப்பாற்றி விடணும். உனக்கு ஏற்கனவே வேண்டுதல் கொஞ்சம் பாக்கி இருக்குது. இன்னைக்கு எந்த கலாட்டாவும் இல்லாம முடிச்சு கொடுத்துரு. மொத்தமா உன் கணக்கை செட்டில் பண்ணிடுறேன். கவலைப்படாத, முருகன் கைவிட மாட்டான். எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆமாண்ணா, எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆஸ் பர் பிளான் எல்லாமே பண்ணாதான் நம்ம ஃபர்தரா என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ண முடியும். மாமா, காஃபி. பண்ணாப்பா, இந்தடா. தேங்க்யூ. பரவாயில்ல மாமா. அண்ணே, லாயர் எப்போ வராருண்ணே? இத்தனை நேரம் வந்திருக்கணும். டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம ராஜேஷ் கூப்பிட்டு வர போயிருக்கான், வந்துருவா. ஓகே. என்னங்க, காஃபி எடுத்துக்கோங்க. நான் உன்னை இப்போ காஃபி கேட்டேனா? எனக்கு தெரியாதா? திடீர்னு கேப்பீங்க, அதான் இப்பயே கொடுக்குறேன். எடுத்து குடிங்க. முட்டாள் பொண்டாட்டியே, கேட்கும்போது கொண்டாடாத, கேட்காத போது கூவி கூவி காஃபி கொடு. எடுத்துட்டு போடி. சரியா? சரி, ஓகே. சரிண்ணா, ஓகே. பாய். தெரியுமா, கொஞ்சம் வாயேன். எங்க சித்தப்பா? தெரியுமா, எல்லா விஷயத்தையும் பேசிட்டல. என்ன விஷயம்? அதான்மா, சொத்து கைக்கு வந்தவொடனே மதன் போகணுன்றதானே அக்ரிமெண்ட். அதை பத்தி பேசிட்டியா? போங்க சித்தப்பா. என்ன தெரியுமா, இது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப சீரியஸான விஷயம். நீ பாட்டு சின்ன குழந்தை மாதிரி ஐ லவ் மதன், ஆட்டுக்குட்டி மதன்ட்டு. இங்க பாரு, வாழ்க்கை வேற, கனவு வேற. சின்ன சின்ன விஷயத்துக்காக ஒருத்தங்கிட்ட தேவையில்லாம லாக் ஆகக்கூடாது, புரிஞ்சுக்கோ. சொல்லிட்டீங்களா? புரிஞ்சுது. அப்போ சொத்து கைக்கு வந்தோடனே மதன் அனுப்பிச்சுடுவல. தெய்வமா, இப்போ சிரிச்சுட்டு போகிறதுக்கு என்ன அர்த்தம்? மதனை எதுக்கு அனுப்பணுன்றாளா, இல்லை எதுக்கு நான் காலம் ஃபுல்லாக தேவையில்லாமல் ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டு மாரடிக்கணுன்றாளா? ஒன்றும் புரியலையே. சந்தோஷ், உங்க தங்கச்சி கிட்ட பேசுனீங்களா? என்ன பேசணும்? வர சொத்தை என்ன பண்ண போறான்னு நீங்க தானே கேட்கணும். அவ பாட்டுக்கு யார்கிட்டயாவது தூக்கி கொடுத்துட்டா அவ எதிர்காலம் என்ன ஆகுறது? தட் இஸ் நாட் ஆ ஹெட்டேக். அதெல்லாம் அப்பா பார்த்து பாரு, விடு. சொத்தை அவ கைக்கு கொடுத்துட்டா மாமாவால என்ன பண்ண முடியும்? நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் செலவு பண்ணுவேன்னு தேவி சொல்லிட்டா அவரால என்ன பண்ண முடியும்? நீ அப்பா பற்றி என்ன நினச்சிருக்க? அவர் பயங்கர இன்டெலிஜென்ட். இப்போ சொத்தெல்லாம் ஒரு வேளை என் பேர் எழுதி வச்சுருந்தா அதை நான் தாம் தூம் செலவு பண்ணி எடுத்து காலி பண்ணியிருப்பேன் தான். அதை என் மனசாட்சியோட பேர் எழுதி வச்சுருக்காரு, உன் பேரில். ஸோ அதே மாதிரி தேவிக்கும் ஏதாவது கண்டிஷன்ஸ் வச்சுருப்பாரு. ஆமாம்மா, கண்டிஷன் போடுறேன்னு அவரே இந்த ஃப்ராடு மதன் கையில சொத்தை கொடுக்காம இருந்தா போதும்.
நீ மதனும் ஒன்றா? அது தேவி பேரில் தான் இருக்கும். ஆனால் இவர் ஒரு கார்டியன் மாதிரி இருப்பார்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும் பாரு. அவ்வளோ தெளிவு இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். சந்தோஷமா இரு, அவர் தெளிவாக தான் இருப்பார். சார் பேக் இல்ல பால் இருக்கட்டும்பா. ஏ சார் பரவாயில்ல இல்ல, கொடுங்க, பரவாயில்ல. சும்மா கொடுங்க சார். வாங்க. நான் போயிடுறேனே. வாங்க சார், வாங்க வாங்க வாங்க, வெயிட்டிங் ஃபார் யூ. குட் மார்னிங் சார். வணக்கம். வாங்க உட்காருங்க. ஹலோ சார். சிவாமி வக்கீல் வந்தாச்சு, எல்லாரும் வாங்க. தெய்வமா, சந்தோஷ், லாயர் வந்துட்டாரு, கீழே வரீங்களா? ஓகே. தெய்வமா ஆ. வந்துட்டியா? என்னடா டிராஃபிக் ஜாமா? ஆமா பெரியப்பா. ஐ சி. உங்க அப்பா தான் ரொம்ப ஒரீடா இருந்தான். ஓ அவரு கூட இந்தாங்க சார். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்தாச்சா? ஃபேமிலி மெம்பர்ஸ் மாத்திரம் இல்ல, மெம்பர் இல்லாத நானும் வந்தாச்சு. நீங்க தாராளமா பத்திரத்தை படிக்கலாம். ரொம்ப சஸ்பென்ஸ்லாம் இருக்காதீங்க சார். எங்க தெய்வமாக அவ்வளோ பொறுமெல்லாம் கிடையாது. சீக்கிரமா படிங்க. போன தடவை சொன்ன மாதிரி தான் இந்த பங்கு பாகத்தை எப்படி பிரிச்சிருக்காருன்னு பத்திரத்தை படிச்சிடுறேன். அப்புறமா சொத்து விவரங்களை தனித்தனி ஃபைலா உங்களுக்கு தந்துடுறேன் சார். அதான் எல்லாருக்கும் தெரியுமே சார். படிங்க சார். சீர்காழி பெரியசாமி அவர்களுடைய மகன் சிதம்பரம் ஆகிய நான் எனது மனப்பூர்வ விருப்பத்தின் பேரில் என் சுய நினைவோடும் யாருடைய தூண்டுதலுமின்றி பிரித்து எழுதி வைத்த பங்கு பத்திரம். நான் போன பத்திரத்தில் சொல்லியிருந்த பிரகாரம் எனது சொத்துக்களை 3 பாகங்களாக பிரித்து அதில் முதல் பாகத்தை எனது மூத்த மகனான சந்தோஷின் பேரில் தருவதற்காக அவருடைய மனைவியான பாரதியின் வசம் அந்த சொத்துக்களை கொடுத்திருந்தேன். இப்பொழுது என் மகள் தேவிக்கு தர விரும்பிய இந்த 2ஆம் பங்கினை என் மருமகன் திரு மதனின் பேரில் எழுதி வைத்திருக்கிறேன். இந்த பங்கு எனது மருமகன் மதனின் பேரில் அவரது இறுதி காலம் வரையில் இருக்கும். இதில் உண்டான லாபத்தை மட்டும் மதனும் என் மகள் தேவியும் வாழ்நாள் முழுக்க அனுபவித்துக் கொள்ள வேண்டியது. மற்றபடி இந்த சொத்துக்களை விற்கவோ அல்லது பகுதியாக ஒத்தி வைக்கவோ இருவருக்கும் யாதொரு உரிமையும் இல்லை. ஒருவேளை இருவரும் விவாகரத்து செய்யும் பட்சத்தில் மேற்கண்ட பங்கு சொத்துக்கள் அனைத்தும் பின் இணைப்பில் தந்திருக்கும் 10 அனாதை இல்லங்களுக்கு சமமாக பிரித்து வழங்கப்படும். இருவருக்கும் பிறக்கும் குழந்தைகளுக்கு இந்த பங்கு பாகம் சமமாக போய் சேரும். அவர்களுக்கு உரிய வயது வரும்பொழுது சொத்தை அவர்களுக்கு பிரித்து எழுத வேண்டியது மதன், தேவி இருவரது கடமையாகும்.
ஒருவேளை பிள்ளை பேற்றுக்கு முன்பாக என் மகள் தேவி மரணமுறும் பட்சத்திலும் சொத்துக்கள் அனைத்தும் முன் சொல்லப்பட்ட 10 அனாதை இல்லங்களுக்கும் சமமாக பிரித்து வழங்கப்படும் என்றும் இப்போது எழுதி வைக்கிறேன். மனித காயம் அனித்தயம் என்பதால் என் முழு சுய நினைவு இருக்கும் பொழுதே இந்த பங்கு பாகத்தை பிரித்து என் பிள்ளைகளுக்கு பிரித்து எழுதி வைக்கிறேன். இப்படிக்கு சிதம்பரம் பெரியசாமி. சாட்சிகள் கே. பத்ரிநாராயணன் மற்றும் எழுதியதும் சாட்சியுமாகிய நான். நான் இதை எதிர்பார்த்தது தான். இதை கேட்டு நீங்கள்லாம் ஷாக் ஆகிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு எல்லாத்தோட இப்போ ரொம்ப முக்கியம் என் பொண்ணு தேவி என்ன நினைக்கிறாங்கிறது தான். என்னம்மா சொல்கிறேன்? நான் என்னப்பா நினைக்கிறது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இந்த ஐடியா தோணாம போச்சு. எனக்கு எனக்கு மதம் தான் முக்கியம். சொத்தெல்லாம் முக்கியமே இல்ல. அது என் பேர்ல இருந்தானே அவர் பேர்ல இருந்தானே. வெரி குட் வெரி குட் சார். உங்கள் கையாலே டாக்குமெண்ட் மதன்ட்ட கொடுங்க. ஓகே சார். இந்தாங்க சார். சார் மதன் வாங்கிக்கங்க. வாங்கிக்கங்க சார். வாங்குங்க மதன். பரவாயில்ல சார், அவரை நான் சமாதானம் பண்ணிக்கிறேன். நீங்க என்கிட்ட கொடுங்க. ஒவ்வொரு சொத்தும் ஒவ்வொரு ஷேரும் எப்படி பிரிச்சிருக்காருன்னு இதுல டீடைல்ஸ் இருக்கு. இதை விவரமா படிச்சுக்கோங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா ஃபோன் பண்ணிட்டு என்ன வந்து பாருங்க. டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி சார், நான் கிளம்புறேன். ரைட் சார். ராஜேஷ் சாரை ட்ராப் பண்ணிவிடு. சரி. சந்தோஷ், மாமா இப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாமே யாரோ ஒருத்தரோட தூண்டுதலால நடக்குது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அந்த மதன் எப்படி எதுவும் தெரியாத மாதிரி போறான் பாருங்க. அப்பா இல்லை, நல்லா யோசிச்சு தான் அந்த முடிவு எடுத்திருக்கீங்களா? நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன். இந்த முடிவில் எந்த மாற்றமும் கிடையாது. அதான் சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன? இது அவர் சுயமா சம்பாதிச்ச சொத்து, அவர் இஷ்டம். அவர் யார் பேருக்கு எழுதி வைக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்க பேருக்கு எழுதி வைப்பாரு. இதை நீயும் நானும் யாருமே கேட்க முடியாது சந்தோஷ். என்ன எனக்கு ஒரு கவலைன்னா, பிற்காலத்தில் தேவிக்கு எந்த ஒரு தப்பும் துரோகமும் நடக்கக்கூடாது. அதுதான் என் கவலை. ஆனால் அப்படி நடக்காதுன்னு யார் கேரண்டி தர முடியும்? கவலைப்படாதரா, தேவிக்கு எந்த ஆபத்தும் வராது. உயிரை படிச்சாரே கேட்டில்ல? அதில் எவ்வளவு சேஃப்டி கிளாஸஸ் இருக்கு. அவளுக்கு இதனால எந்த பாதிப்பும் வராது. நீ கவலையே படாது. அண்ணே, 1000க்கும் 500க்கும் கொலை நடக்கிற காலம் இது. நீங்கள் என்னடான்னா கோடி கணக்கில் சொத்தை தேவி புருஷன் பேரில் எழுதி வச்சுருக்கீங்க. சொத்து கைக்கு வந்த பிறகு ஆளுங்க மனசு மாற மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதுக்காக சொல்ல வந்தேன். நடராஜா, சொத்துக்காக யார் மாறுவாங்க யார் மாற மாட்டாங்கங்கிறது சிதம்பரத்துக்கு நல்லாவே தெரியும். அதனால்தான் அவன் அப்படி எழுதி வச்சிருக்கான். அதை பற்றி நீ கவலைப்படாத. இல்லை பத்ரி சார், இருந்தாலும் முன்கூட்டியே தேவி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமேன்னு நினச்சேன். அதான் சொல்லியிருந்தா அவன் மனசை மாற்றி இதை நடக்க விடாம தடுத்துருப்பேன்ல. நட்ராஜா, நல்லது செய்யணும்னு நினைச்சா அது முன்கூட்டியே சொல்ல தேவையில்லை.
இப்போ சந்தோஷ் விஷயத்துல என்னாச்சு? பாரதி பேருக்கு எழுதி வச்சேன். முதல்ல சந்தோஷுக்கு வருத்தமா இருந்தது. அப்புறம் அவனே புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டான் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். தேவி என்ன புரிஞ்சுக்குவா, அவனும் புரிஞ்சுக்குவான். இன்னொன்னு, தேவி சந்தோஷ் மாதிரி கோவப்படல, முதல்லயே புரிஞ்சுக்கிட்டான். அவளே கிளியரா சொன்னால, அவன் பேர்ல இருந்தானே என் பேர்ல இருந்தானே ஒரு வித்தியாசமும் இல்லைன்னு. இந்த அரேஞ்ச்மெண்ட்ல அவளுக்கு சந்தோஷம் தான்டா. அவளுக்கு ஒரு பயம் இல்லை. நீ ஏன் கவலைப்படுற சொல்லுமா? ஆமா சித்தப்பா, நீங்க கவலையப்படாதீங்க. நான் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கேன். பாத்தியா, அவன் மதனை சமாளிச்சுப்பாடா. நீ ஏன் கவலைப்படுற? மதன், மதன் நில்லுங்க. எங்க கிளம்பிட்டீங்க? என்னாச்சு? நான் போறேன். போறேனா? இதுக்கு மேல என்னால ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது. என்ன மொத்தமா ஒரு விலை கொடுத்து வாங்கலாம்னு உங்க அப்பா பாக்குறாரு. அது நடக்காது. என்ன அன்பாரத அடிப்பணி வைக்க முடியுமே தவிர அவர்கிட்ட இருக்கிற ஆஸ்தியால விலைக்கு வாங்க முடியாது. இவன் ஏழதானே, காசை காட்டுனா மயங்கிருவான்னு உங்க அப்பா ஒரு கணக்கு போட்டிருக்காரு. அந்த கணக்கு தப்பு கணக்கு ஆயிடுச்சுன்னு அவர்கிட்ட நீயே சொல்லிடு. ஐயோ மதன், நான் சொல்றது தேவி, கொஞ்சம். எனக்கு உன் மேல எந்த விதமான வருத்தமோ கோவமோ கிடையாது. ஏன்னா இந்த நாடகத்துல என்ன மாதிரி நீ ஒரு பார்வையாளர் தான். நாடகத்தை நடத்துறதெல்லாம் அதோ அந்த பெரியவர் தானே. சார், நீங்க ஒரு ஐடியா பண்ணி இந்த மாதிரி ஒரு உயில் எழுதி வச்சிருக்கீங்க. அதை என் மேல இருக்கிற நம்பிக்கையால தான் எழுதுனேன், எல்லாம் கரெக்டா தான் பண்ணேன் அப்படின்னு நீங்க வேணா சொல்லலாம். ஆனா நான் இது எல்லாத்தையும் உங்களுடைய வியாபார தந்திரத்துல ஒன்னா தான் பாக்குறேன். சார், நீங்க என்ன மட்டும் வேலை பேசல, என்னுடைய தன்மானத்தை வேலை பேசிருக்கீங்க. இப்ப சொல்றேன், உங்ககிட்ட இருக்கிற பணம் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற மொத்த பணத்தையும் நீங்க கொண்டு வந்து கொட்டினாலும் என்ன விலைக்கு வாங்க முடியாது. நானும் என்னுடைய அன்போ விற்பனைக்கு இல்ல. நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டா நான் உடனே மனசு மாறிடுவேன், இந்த வீட்டோட இருந்துருவேன், உங்க மகளோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துருவேன். அப்படி எல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. நான் என்னைக்கும் நானாத்தான் இருப்பேன். என்ன மாத்திக்க மாட்டேன். என்ன மாத்துறதுக்கு நீங்க மட்டும் இல்ல சார், இந்த உலகத்துல இருக்கிற யாராலையும் முடியாது. குட் பை. மதன், என்ன மதன் நில்லுங்க. என்னடா நடக்குதுங்க? நிஜமாவே வெளிச்சா வாய்ந்தானா? இவ்வளோ சொத்தையும் வேணான்னு சொல்லிட்டு போறது உண்மையா இல்லை ஏதாவது ட்ராமா போடுறானா? மதன், மதன் ப்ளீஸ் என்னை விட்டுட்டு எங்க கிளம்புறீங்க? நான் சொல்றது கொஞ்சம். இங்க பாரு தேவி, மறுபடியும் சொல்றேன், எனக்கு உன் மேல எந்த விதமான கோபமும் இல்ல. ஆனா அதுக்காக உங்க அப்பாவுடைய திட்டத்துக்கெல்லாம் என்னால அடிபணிச்சு போக முடியாது. இல்ல, அப்படி தன்மானம் விற்பனைக்கு இல்ல. குட் பை. மதன், மதன் சொல்றத கேளுங்க மதன் ப்ளீஸ். மதன், அப்பா என்னப்பா இது? இவர் இப்படி போனா நான் என்ன பண்ணுவேன்? கவலைப்படாதம்மா, அவன் புரிஞ்சுக்காம போறாமா கோவத்துல. நான் பண்றது அத்தனை உங்க சந்தோஷத்துக்காக தான். அது அவனுக்கு புரியல. ஆனா அவன் போகும்போது என்ன சொல்லிட்டு போனான்? அவனோட அன்பை பணத்தால விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனான். உன் அன்பால் அவனை ஜெயிச்சுக்காகுமா? முடியுண்டா உன்னால, உன்னால மட்டும்தான் முடியும். மனசு விட்டுறாத. எப்படி அவனை ஜெயிச்சு கொண்டு தருவேன்? தைரியமா இரு. வா, அழாத, வா உள்ள வா, வா உள்ள வா, வாமா வா.